அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு அண்ணா அசிங்கப்படுத்தின கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப எவனோ குட்டி குஞ்சானுக்கெல்லாம் காலை நக்கிட்டு திரியா சோத்துல உப்பு தான் போட்டு தின்றியா? நோ 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 ஐ பிரெஃபர் கௌ முத்ரா. கோ முத்ரா. கொடநாடு கொலை, சொத்துக்காக 2 கொலை, கொலைக்காரன் யாரு கொலைகாரி? கொண்ட பிச்சைப்படும். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிள போல்டுங்களா? ஐயோ சட்டி எங்க தெரியுங்க? பெரிய பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. ஏய் இந்த சட்டி கழிச்சிட்டாங்க. வாடா வாடா. உங்களுக்கு பதவி கொடுத்த தலைவிதான். ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது தியாக தலைவியா? தியாக தலைவி நீ யாரா? அமேசான் காட்ல வந்து அனிமேஷன் குரங்கு மாதிரி முதல்ல உங்க மேல கேஸ் போடணும். அதிமுக வேட்டி கட்டிட்டு வந்திருக்க. நீ அதிமுக வேட்டி கட்டிக்க. நீ யாரியா? எப்படி நீ யாரியா? நீ யாரியா? பிச்சைப்படும். வேட்டி அவுத்துடு. அவுத்துடுயா. நீ ஐஎஸ் அவுத்துடு. வேட்டி மரியா உட்கார. நான் படிச்சு உன்ன மாதிரி காட்டாங்க. நீ எவ்வளவு எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபாய் ஏத்துவாங்க, 1600. மூச்சு உடைச்சு போடு. நானு மோசமான ஆளு. நானு கொத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஒரு தண்ணி குடிப்பா முதல்ல. நான் வந்து உனக்கு தான் தண்ணி தேவைப்படுது. ஏப்பா மாத்திரை கொடுப்பா. மாத்திரை கொடுப்பா. மாத்திரை கொடுப்பா. ரொம்ப வாடுறானே. வேற ஊடு என்னமா ஆரம்பிச்சு என்ன பேர் என்ன ஒன்றரை மூலம் பேர். அது என்னப்பா பேர்? ஏப்பா கேமராமேன் இல்ல பேர் வச்சிருக்காங்களே என்னது? அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் கடைசி தேர்தல். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அம்மா இயற்கையான மரணம் தான் அடைஞ்சாங்க. அதுல எந்த சதியும் இல்ல. ஏய் என்கிட்டயே கதை விடாத. அம்மாவுக்கு எவன் துரோகம் பண்ணி போறான்னு விளங்க மாட்டாங்க. எடப்பாடி கம்பெனி அதிமுக ஒரு காலத்துல என் மனசார உங்களை சொல்ல மாட்டேன். எடப்பாடி கம்பெனி 234 தொகுதியில் அவங்க கூட்டணி எல்லாமே 3வது இடம் 4வது இடத்துக்கு போகுது. தினகரன் உண்மையாலுமே சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. அவங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சதுனால நான் உங்ககிட்ட ரொம்ப கண்ணியத்தோட பேசுறேன். அதே கண்ணியத்தை நீங்களும் பண்ணுங்க. இருங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஓட்டு இல்லாம தொண்டர் இல்லாம விஜய் காலை பிடிச்சி கிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை உனக்கு? விஜய் வருவார் சும்மா கூட கொடியை காமிக்கிறது கூட்டத்தில். விஜய் இவங்களே அதிமுக இந்த எடப்பாடி கம்பெனியே விஜய் கொடியை காமிச்சுக்கிட்டு பெரிய கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். வெக்கமா இல்ல? விஜய் வந்தா தான் உங்களால ஜெயிக்க முடியுமா? வெக்கமா இல்லையா? உங்க தலைவர் சொன்னா ஒத்துக்குருவீங்க நீங்க? உங்க தலைவர் அமித்ஷா சொன்னா ஒத்துக்குருவீங்க நீங்க? உங்க தலைவர் சொல்லுவாரு விஜய் கூட சேருங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு? உங்க தலைவர் இருக்காருல்ல அமித்ஷா சொல்லுவாரு, கேப்பீங்க. சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. துரோக கூட்டங்க. உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. உங்க அதிமுக தொண்டை ஏத்துக்க. இந்த தேர்தல் கடைசி தேர்தல். உங்களுடைய தேர்தல் கடைசி தேர்தல். மணிகண்டே போய்கிட்டாரு. வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கண்ணே. இருல சாவுக்கு ஆடுத வேலை கூடாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுறான். நல்லா இருக்கீங்களா? இந்த அதிமுகவை கடந்த ஒரு 4-5 வருஷமா பிடிச்ச இந்த சனி சகட சனி இதெல்லாம் மொத்தமா ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அம்மாவோட சமாதிக்கு இன்னைக்கு போய் பிண்டம் வச்சு எள்ளு தண்ணிலாம் தெளிச்சு அங்கே ஒரு கர்மாதி முடிச்சுட்டு அப்படியே வடபழனி கோயிலுக்கு போயிட்டு பழனிசாமி நல்லா மனமுருகி கும்பிட்டு வரது கொஞ்சம் தாமதமாகி போச்சு. என்ன கலக்கிற சந்திர அப்படிங்கிற மாதிரி புது கட்சி புது கொடி புது வேட்டி மட்டும் அதிமுக வேட்டி வேட்டி கேட்டுருக்கீங்க. எங்க கட்சிங்க அது? எங்க வேஸ்ட்? ஆமா அதிமுக யாரு கட்சி? அதிமுக பிடிச்ச சனி சகடதாங்க தொண்டர்களுக்கு ஒளிஞ்சு போச்சு. நான் தான் பொதுச் செயலாளர் கொடி கட்டிட்டு மூட்டை ஒரு தடவை சுத்திட்டு வந்துட்டு காரை உள்ள நிறுத்திட்டு பின்னாடி இல்லாத மக்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா. அது உங்களுக்கு மண்டையில நினைப்பு இருக்கா இல்லையா? மைக் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு?
இது என்ன மீட்டிங்கா? இல்லங்க, இல்ல, நீங்க meeting. சொல்றீங்களே Meeting. தொண்டர்களால் அப்படின்னா கடக்கோடி கிளைக்கழக செயலாளர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தொட்டு ஓபிஎஸ் தொட்டு அத்தனை பேருமே அம்மா நீங்க பாத்துக்குங்க அப்படி கொடுத்த பதவி தாங்க சின்னம்மாவுக்கு பொதுச் செயலாளர். அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே தலைவன்னா உங்க தலைவன் தான். என்ன பேச விடுறீங்களா? பழனிசாமி இல்ல, இல்ல. தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவன். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. அத பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க யாரியா? ஏங்க நாங்க நீங்க யாரையா கவலைப்படுறது? அதிமுக எங்க நீங்க யார் கவலைப்படுறது? அண்ணா நீங்க திமுக யாரு? தாக்க வந்தவங்க இல்ல, 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 பழனிசாமி. ஒரே விஷயம். நீங்க தூக்கி எறியப்பட்ட அம்மா சொன்ன மாதிரி யாரு? உதிர்ந்த டேஷ் டேஷ். அதனால உங்க மேல கேஸ் போடணும். இங்க அண்ணா வாங்க. திமுக வேட்டி கட்டிட்டு வந்திருக்கா? என்னது? ஏன் அண்ணா வேட்டி? திமுக நீ அண்ணா யாரு? திமுக வேட்டி பிடிக்க. நீ யாரியா? எப்படியா நீ யாரியா? கட்டிட்டு? நீ யாரியா? என்ன? உட்காருங்க. அண்ணா திமுக வேட்டி உட்காருங்க. கட்டிட்டு அது எங்க கட்சியா? மரியாதை ஏய், கொடுங்க. மரியாதை கொடுங்க. நீ நீ மரியாதை உட்காரு. கொடுங்க. எங்க கட்சி மரியாதை வேட்டி? கொடுங்க. நீ யாரு? அண்ணா BJP வேட்டி அவுத்து விடுவேன். நீ BJP வேட்டி அவுத்து விடுவேன். அவுத்துடுவியா? நீ ISS அவுத்துடுவா? வேட்டி அவுத்து விடுவேன். ஜாக்கிரதையா இரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மரியாதை, மரியாதை. நாகரிகம். கவரு, மரியாதையா பேசுங்க. ஏன் வேட்டி கட்டுறதுக்கு எவனால முடியாது? அது அண்ணா திமுக அதிமுக வேட்டி. வேட்டி. அண்ணா திமுக போட என்ன நீ சம்பந்தம்? யாரியா BJP காரன்? நான் நீ அண்ணா BJP காரன். அண்ணா நீ திமுக RSS கவுன்சிலரா காரன். இருக்கவையா? எங்க கட்சி? நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, கவரு. நாடு நல்லா நீ இருக்க RSS மோடிசாமி, காரன். வீடு நீ நல்லா இருக்க அதிமுக பழனிசாமி. நீ நான் பேசுறியா? நீ டேய், RSS காரன். டேய், நீ ISS காரன். நான் ஏய், RSS நீ காரன். RSS காரன். நீ ISS காரன். கவரு. நீ ISS காரன். குண்டு வைக்கிறவன். பேசுறேன், அதை நான் காட்டி RSS மோசமா காரன். பேசுறேன் நானு. தேசபக்தி என்னைய காரியா? பத்தி உனக்கு கொடநாடு கொலை, சொத்துக்காக 2 கொலை, கொலைக்காரன் யாரு கொலைக்காரன்? அம்மாவை கொண்ட கொலை. பிச்சை போடும். கவரு. ஏய், மரியாதை உட்காரு. நான் படிச்ச இந்த நீ மாதிரி எவ்வளவு காட்டாங்க. போ- நீ இந்த எவ்வளவு மாதிரி போ- இவரு மூஞ்சி உடைச்சு போடு நானு. மோசமான ஆளு நானு. பன்னீர்செல்வம் சொன்னாரா இல்லையா? ஏய், ஏய், அவன் யாரு? சின்னம்மாவா தியாக இங்க தலைவி. வரு. ஜெயிலுக்கு பேச்ச போய் குறையா, சிறை பேச்ச பண்ண குறையா பறவை. நீ? சிறை தேவையில்லாம பறவை. பேசிட்டு இருக்க நீ. சிறை பறவை. வெளியில ஜெயிலுக்கு போயிடாத. ஊழல் இங்க பண்ணிட்டு வரு. இந்த ஜெயிலுக்கு பேச்ச போனது வச்சு வெளியில போயிடாத நீ. ரொம்ப தியாக தலைவியா, தியாக தலைவி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏய், அண்ணா உங்களுக்கு திமுக பதவி கொடுத்த தீர தியாக சரி. தலைவிதான். உங்களை முதலமைச்சராக்க அந்த அம்மாவை நீக்குவதற்கு என்ன மறுக்கவே பிழை இல்லை. இருக்கு? என்ன இருக்கு? என்ன எடப்பாடி சொல்றாரு தப்பு பண்ணவங்க வெளிய இருக்கிறாங்க, துரோகம்ல யாரு துரோகி? நீங்க என்ன கேள்வி இல்ல கேட்க- யாரு துரோகி? என்ன கேள்வி குழந்தை ஒரு கூட நிமிஷம். தெரியும் துரோகி ஒரு என்ன நி- ஆறு? ஒரு நிமிஷம். துரோகின்னு ஆறு அப்புறம் இதுதான். எடப்பாடி பேச பழனிசாமி. விடு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். சின்னம்மா என்ன கழகத்தின் பொதுச் செயலாளரா? கழகத்தின் பொதுச்செயலாளர் இப்பயும் இன்னொரு எப்பயும் கட்சியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இயக்கத்துல சட்டமும் பொதுச்செயலாளர் தெரியல. அவங்க. சட்டமும் தெரியல. ஏங்க எங்க இன்னொரு இயக்கத்துக்கு கட்சி எங்க ஆரம்பிச்சு, இயக்கத்துக்கு இப்ப அண்ணா திமுகவோட எங்க பொதுச்செயலாளர். புரட்சித் தலைவர் பேரால் கேமரா ஆரம்பிக்கப்பட்ட ஆஃப் பண்ணு, ஏப்பா சிரிப்பு ஏய், வருதுப்பா. எதுக்கு சிரிக்கிற? உனக்கு மெண்டல் ஆகி போச்சு. உனக்கு எது கீழ்பாக்க போற கீழ்பாக்க கொண்டு போற ஆளெல்லாம் கொண்டு வந்து விவேக் உட்கார்ந்து சிரிப்பு தான் ரசிகர். வரும். ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. நான் உங்களை கொச்சைப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு கேட்கல. எந்த காலத்திலயும் இந்த தடவை நாங்க வந்து ஜீரோ பண்ணி சொல்ற மாதிரி துரோகம் பண்ணிட்டு அறிவாலயம் வாசல நாங்க மிதிக்க மாட்டோம் ஒருபோதும் அப்படின்னு தேனிக்காரன் சத்தியம் பண்ணிட்டாருன்னா உங்களை நமஸ்காரம் பண்றேன். சத்தியம் ஒரு பண்ணுங்க. விஷயம். சத்தியம் பண்ணுங்க. ஏங்க, பாருங்க, அப்புறம் ஏன் அதிமுக கேட்டி கட்டிட்டு ஏங்க, துரோகம்? ஏங்க, அறிவாலயம் பக்கம் போக மாட்டேன். இல்ல, இல்ல, இப்ப சொன்னீங்கல்ல, இல்ல, இல்ல. அம்மாவை உள்ள புடிச்சு போட்டதுக்காக தான் இந்த கட்சின்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த அறிவாலயம் பக்கம் நாங்க எந்த காலத்திலயும் போய் எங்க சின்ன தியாக தலை பண்ண மாட்டோம். பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஏங்க நாங்க அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்ங்க. கை வலிக்குது. டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொடநாடு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியில கண்டிப்பா நான் விசாரிச்சு அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் நான் கைது பண்ணுன்ற போது ஏங்க கைது பண்றோம் ஏன் பேச்ச கேளுங்க. கைது பண்ணுவேன்னு சொன்னபோது பூசணிக்காய் களவாணிக்கு நெஞ்சில சொன்ன வரும். அது மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் குழுவோட போய் தர்ணா நடத்தலையா நடு ரோட்ல? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கொடைநாடு கொலை வழக்குங்கிறது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. உண்மை குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்க உள்ள போகணுங்கிறதுல அதிமுக தொண்டனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. போராட்டம் பண்ணுங்க. கொடநாடு கொலை வழக்கை பத்தி பேசும்போது நான் முடிக்கிறேன். எதுக்கு புறக்கணிச்சிட்டு போய் கொடநாடு கொலை சேப்பாக்க ரோட்ல தர்ணா நீதிமன்றத்துல என்ன தர்ணா? அப்ப ஐயா, பூசணிக்காய் களவாணிக்கு நான் தனியா நெஞ்சில சொன்னேன். பேசுகிறேன். இந்த முறை உங்க தலைவருக்கு கடைசி தேர்தல். எந்திரி மாமா, எந்திரி. எந்திரி. வண்டிக்கு போயிடலாம், வா, வா. வண்டிக்கு போயிடலாம். இதை பார்க்கிற கடைசி தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் கடைசி தேர்தல். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒண்ணு கேட்டுக்கிறேன்.
என்னதான் இருந்தாலும் முந்தா நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்தவர் இந்த வேட்டி கட்டிட்டு வந்ததுனால இதை அவர் மேல வழக்கு போட்டு வேட்டி உருவி விட்டுறாதீங்க, பாவம் மன்னிச்சு. என் வேட்டியை தொட்ட வெட்டுதான் அவளுக்கு, தொட்டு பாரு. அம்மா இயற்கையான மரணம் தான் அடைஞ்சாங்க, அதுல எந்த சதியும் இல்லை. என்கிட்டயே கதை விடாத. அம்மாவுக்கு எவன் துரோகம் பண்ணி போறான்னு விளங்க மாட்டாங்க. ஜெயிலுக்கு போனது புரட்சித்தாயா? ஏங்க ஜெயில எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டது அவங்களாங்க. கொலை எடுத்துட்டு ஜெயில போய் வந்து யார் கொலை அடிச்சது? போடா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா, அன்றாயர் போடல. யாரோட எங்க கட்சி வெட்டி, எங்க தலையோட வெட்டியா? உண்மை திமுக செயல்பட்டு எடப்பாடி கம்பெனி எல்லாம் பேசும்போது சுத்தமான அதிமுக எம்ஜிஆர் வழி வந்தவங்க நாங்க. அப்புறம் வேட்டி உருவி விடுவான் பாக்குறான். வேட்டி உருவி விடுவான். யாரு எழுப்பிடுங்க உருவி என் தொடரா பண்ணி என் வேட்டி தொடரா நீ. இது பெரிய தொட்டு தொடரா நீ என் வேட்டி தொட்டு பிரபா. அவருக்கு மாத்திரை கொடுப்பா. என் வேட்டி தொட சொல்றா. யார்கிட்ட என்ன கொலைகேஸ்ல உள்ள போய் யாரு யாரு நீயா? நான் கொலைகேஸ்ல உள்ள போய் பயமா இருக்கு. உன்னை போட்டு பேசாம இரு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இந்த தேர்தல் வந்து அதிமுக கூட்டணி 160 இடத்துக்கு மேல ஒரு இடம் குறைஞ்சா தேனி கர்ணனுக்கு நான் தேனியில வந்து காரை விட்டு இறங்கி அவர் இருக்கிற ஊடு வரைக்கும் உருளத்தாண்டவம் போட்டுக்கிட்டு வரேன். உங்களால நீங்க தனியா அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு 10 இடத்துல 10 பேர் இருக்கிறாங்களா? அது தேடி பாருங்க முதல்ல. அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க, சமையல்காரர், அனைத்து இடத்திலும் போட்டி போட போறாங்க. வேட்பாளர் தயாராகிட்டு இருக்காங்க. போங்கப்பா போங்க. ஒரு தொகுதியில 10 ஓட்டுக்கு மேல நீங்க வாங்கி ஏதாவது ஒரு தொகுதியில நீங்க டெபாசிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா என் பேர் தேனி மணிகண்டன் மாத்தி. எடப்பாடி கம்பெனி அதிமுக ஒரு காலத்துல என் மனசார உங்களை சொல்ல மாட்டேன். எடப்பாடி கம்பெனி 234 தொகுதியில் அவங்க கூட்டணி எல்லாமே 3வது இடம் 4வது இடத்துக்கு போகுது. போன பிறகும் சேலம் மணிகண்டனை தேடி அங்க வர்றேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னது படிச்சு உனக்கு என்னையா செய்யணும் வாயா அப்படின்னு உனக்கு நல்லா நீ பாட்டி வைக்கிறேன். முடிஞ்சு போச்சா? தேங்க்ஸ். 4வது இடம் பெறுவீங்க நீங்க. இந்த எடப்பாடி கம்பெனி எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட தொண்டை இல்லையா? ஏன் ஓட்டு போட தொண்டை இல்லையா உனக்கு? பிஜேபி சொல்லிருக்காங்க ஓட்டிங் மிஷின்ல வேலை பார்த்தலாம் பிஜேபி சொல்லிருக்காங்க உங்களுக்கு. இல்ல அப்படித்தான் இல்ல ஏங்க அப்படித்தான் நீங்க நம்பி உட்கார்ந்திருக்கீங்க. பிஜேபி எல்லாம் சரி கட்டி போட முடியாது. கரெக்டா கட்டுட்டா. தினகரன் உண்மையாலுமே சொல்றேன், கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அம்மாவுடைய அந்த ஆவிக்கு அம்மாவுக்கு நம்ம எந்த காலத்திலும் துரோகம் பண்ணக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தூக்கு போட்டு சாக சொல்ல வேண்டியது. அங்காளி பங்காளி என்ன அங்காளி பங்காளி உங்களுக்குள்ள? அம்மாவுடைய தொண்டை உள்ள சேர்த்துக்க முடியாது. அங்காளி பங்காளி சண்டை அது நாங்க பாத்துக்கிறோம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். துரோகம் பண்ணி அறிவாலயத்தோட போய் நேரடியா சேர்ந்த துரோகி வெளியே நின்னுட்டு வேற கட்சி ஆரம்பிச்சு துரோகம் பண்ண சசிகலா அவங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சதுனால நான் உங்ககிட்ட ரொம்ப கண்ணியத்தோட பேசுறேன். அதே கலக்கிற சந்திர அப்படிங்கிற மாதிரி புது கட்சி, புது கொடி, புது சின்னம், தனியாவா சோசப் தம்பியோடைய அறிவாலயமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அறிவாலயத்துக்கு நீங்க போவீங்க, நல்லா புரிஞ்சுங்க. நாங்க போக மாட்டோம். நாங்க கொள்கை ரீதியா கரெக்டா இருக்கிறோம். அம்மா என்ன சொன்னாங்க? இனி ஒரு காலகட்டத்தில் இனி ஒரு தவறு செய்து விட்டேன், இனி ஒரு காலம் இந்த அதிமுக தவறு செய்யாது, ஜாதியவாத இயக்கத்தோடும் மதவாத இயக்கத்தோடும் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா இறந்து சின்னமா சிறைக்கு போனோடனே போய் காலில் விழுந்தீங்க பாருங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவீங்களா இல்ல உத்தரவாதமா வர மாட்டீங்களா? ஒரு விஷயம் இப்பவும் சொல்றேன், இப்பவும் ஒரு கடக்கோடி தொண்டனா ஒரு கோரிக்கை ஓட்ட வைக்கிற இது தமிழகம் முழுக்க பாக்குறாங்க, வெளிநாடும் பாக்குறாங்க. அதனால சொல்றேன், இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கும் கட்சியோட பொதுச்செயலர் சின்னம்மா தான் சொல்லட்டும். என்ன பொதுச்செயலர் யாரியா நீ? நீ யாரியா நீ? அதிமுக தொண்டை விரும்புறானியா? நீ யாரியா? நீ முதல்ல அதிமுக தொண்டை விரும்புறான், அதனால தோல்வியை கொடுத்துட்டு இருக்கான் உனக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓட்டு இல்லாம தொண்டர் இல்லாம விஜய் காலை புடிச்சு கிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல உனக்கு? விஜய் வருவார் சும்மா கூட கொடியை காமிக்கிறது கூட்டத்தில். விஜய் இவங்களே அதிமுக இந்த எடப்பாடி கம்பெனியே விஜய் கொடியை காமிச்சுக்கிட்டு பெரிய கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். வெக்கமா இல்ல? விஜய் வந்தா உங்களால ஜெயிக்க முடியுமா? வெக்கமா இல்லையா? அப்படி கேளுங்க. அறிவு வரட்டும். தமிழ்நாடுடைய என்டிஏ தலைவர் அமித்ஷா எங்க டெல்லி பாஷா பாயால் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தின் என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உங்க தலைவர் சொன்னா ஒத்துக்குருவீங்க நீங்க?
உங்க தலைவர் எங்க அமித்ஷா தலைவர் சொல்ல இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க சொல்லிட்டாரு. நீங்க. உங்க தலைவர் சொல்லுவாரு விஜய் கூட சேருங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு உங்க தலைவர் இருக்காருல்ல அமித்ஷா சொல்லுவாரு, கேப்பீங்க. என்ன கேட்க மாட்டீங்களா நீங்க? என்னைக்காவது உங்களால முடிவெடுக்க முடியுமா? டெல்லி போகாம ஒரு முடிவு சொல்ல முடியும். அப்புறம் என்ன ஒரு சுதந்திரமான இயக்கம் நடத்துறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். துரோக கூட்டங்க. உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. உங்க அதிமுக தொண்டை ஏத்துக்க. இந்த தேர்தல் கடைசி தேர்தல், உங்களுடைய தேர்தல் கடைசி தேர்தல். ஏன் மணிகண்டன் போ, பேசுறது அசிங்கமா இருக்கியா? அசிங்கமா நீ எல்லாம் ஒரு ஆளு. என்னைய வர சென்னைக்கு வர வச்சுட்டாங்க சன் டிவில. நீ எல்லாம் ஒரு ஆள் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.